ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கொஞ்சம் பர்சனல், வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இருந்தாலும் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொன்னதில்லை. 1963 பெண்கள் எனக்கு அழகாக காட்சியளிக்க ஆரம்பித்த சமயம் அது. நான் 9th ஸ்டாண்டர்ட், அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபைனல் எழுத போகிறேன். ரங்காச்சாரி மாமாவுக்கு சீமந்தம். கமலு என்கிற பெண் பிறக்கப் போகிறாள். மார்ச்சிலோ ஏப்ரலிலோ. ஜனவரி 10ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு எல்லா சொந்தக்காரெல்லாம் வந்திருந்தா. என்னை கவர்ந்தவர்கள் 2 பேர்கள், 2 சிஸ்டர்ஸ், 2 சகோதரிகள். ஒருவள் ரொம்ப கொஞ்சம் பெரியவளாக இருந்தால், இன்னொன்று என் வயசுக்காரி. பேசுகிற போது தெரிஞ்சு விட்டு அவளும் இந்த மாதிரி 9th ஸ்டாண்டர்டில் படிக்கிறா அப்படின்னு புரிஞ்சு கொடுத்து. பெரிய பெண், வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு, தேவிகா மாதிரி இருந்தாள். நடிகை தேவிகா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். நெஞ்சில் ஒரு ஆலயம், அதுக்கப்புறம் சுமை தாங்கி, இந்த மாதிரி படத்தில் பார்த்த அப்புறம் அடடே நல்லா இருக்காங்களே இவங்க அப்படிங்கிற ஒரு நினப்பு உண்டு. அந்த மாதிரி இருந்தால் அந்த பெரிய பெண். இதை விட முக்கியமான விஷயம், நம்ம பாடங்களெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தோம். சில அல்ஜிப்ரா கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பெரிய பொண்ணு என்ன கேட்டால் எப்படி போடுவேன் நீ இதை, சின்ன பொண்ணு என்ன சில கேள்விகள் கேட்டால், சயின்ஸில் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்னால் என்ன அதெல்லாம் கேட்டால், ஸ்பெசிஃபிக் ஹீட்டு இதை பற்றி எல்லாம் கேட்டால் நாங்கள் ரொம்ப, நானும் உற்சாகமாக பதில் சொல்லி கொண்டிருந்தேன். ஃபங்க்ஷன் முடிந்தது. அதுக்கப்புறம் கூட சாயங்காலமெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இது மாதிரி சில பாட சொன்னான் என்ன, நான் மயக்கமாக கலக்கமாக பாடி, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்லாம் பாடி அவளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம், அவளும் இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ 2 சிஸ்டர்ஸ். பெரிய பொண்ணும் அழகாக இருந்தால், திருப்பி சொல்கிறேன், நடிகை தேவிகா மாதிரி இருந்தாள். சரி, அன்றைக்கி பாட்டியாத்தில் நடந்த ஃபங்க்ஷன் இது. அதனால் ராத்திரி அங்கேயே தூங்கிட்டேன். நான் காத்தால எழுந்து அங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகலாம் அப்படிங்கிற ப்ரோக்ராம். அது சரியாகப்பட்டது எனக்கு. அதனால் நிறைய பேசின்னு இருந்தோம். சரி, காத்தால ஆச்சு. எழுந்து நான் இப்போ இங்கே பாடம்லாம் நிறைய ரிவைஸ் ஆகிடுத்தீங்க. அதனால் ஸ்கூலில் போனாலும் ரொம்ப வசதியாக இருந்தது. அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிலாம் அவரும் அதிசயமாக போயிட்டார். ரொம்ப நாளாக இருக்கேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்படியாக ஓடித்து. அந்த மொத்த நாள் ஸ்கூல் கிளாஸு. சாயங்காலம் திரும்பி வந்தேன். 4:30 5 மணி பக்கத்தில் வந்திருப்பேன். அதுக்கு உடனே பாட்டியாத்துக்கு கிளம்பி போனேன். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். போனால் அங்கே ஏய் ஜெயம், ரங்கராஜ் வந்துட்டான் பார், அவனுக்கு பட்சணம்லாம் கொடுத்து வை. உண்மையாக பட்சணம் சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன். பட்சணம் எடுத்து என் மாமி கொடுத்தா. அது யாருக்கு சீமந்தம் ஆச்சோ அந்த மாமி எனக்கு பட்சணம் கொடுத்தா. நான் அதை வாங்கிக்காமல் எங்கே பார்த்துட்டு இருந்தேன். என்னத்தரா பார்க்குற அப்படின்னு கேட்டான். ஆனால் மாமிக்கு புரிஞ்சு போயிடுது, இந்த ஆள் என்ன யாரை பார்க்குறான்னு. தெரியுமோ, அந்த பெரிய பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க வந்தா மத்தியானம். பொண்ணு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுத்து, அவள் கிளம்பி போயிட்டா ஊருக்குன்னா. அடப்பாவி, என் மனசில் எங்கே அவள் அப்படிங்கிற நினப்பு ஓடிண்டே இருந்தது. இதுதான் அன்றைய அனுபவம், வேற ஒன்றும் இல்லை. இதை ஷேர் பண்ணிட்டதில்லை யார்கிட்டையும். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.